ஒரு பச்சை மிளகாய், 6 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சிங்க, 1 ஸ்பூன் ஜீரகம். இது எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துக்கலாங்க. பச்சை தட்டைப்பயிறு உரிச்சு வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேங்க. இது தண்ணி இல்லாம நல்லா அலசி எடுத்துட்டு ட்ரை ஆயிட்டு இதை வந்து மிக்ஸி ஜார்ல இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. இது கொரப்பா மிக்ஸி ஜார்ல அரைச்சு எடுத்தாச்சு. நல்லா தட்டைப்பயிர்லயே தண்ணி விட்டுருக்குங்க. இந்த அளவுக்கு அரைச்சோம்னா போதுங்க. 10 சின்ன வெங்காயம் பொடி பொடியா அரிஞ்சு வச்சிருக்கேங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை, இது ரெண்டுமே சேர்த்துக்கலாங்க. கொஞ்சம் பெருங்காய தூள் சேர்த்துக்கலாங்க. அவ்வளவுதாங்க. வடை மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சிக்கலாம். இப்போ சின்ன சின்ன உருண்டைகளா எடுத்து ஒரு பிளேட்ல வச்சிடலாங்க. எடுத்து தட்டி போடுறதுக்கு ஈஸியா இருக்கும். உள்ளங்கையில வச்சு தட்டிட்டு இப்போ எண்ணெயில போட்டுலாங்க. தட்டிக்கோங்க. தட்டிட்டு இந்த வடை நம்ம சிம்லேயே தாங்க வச்சு செய்யணும். ஃப்ளேமை ஃபுல்லாக வச்சோம்னா சீக்கிரம் கருகிடுங்க. இந்த மாதிரி வடை கோல்டன் ப்ரௌன் ஆன உடனே நம்ம எடுத்துடலாங்க. சுட சுட பச்சை தட்டைப்பயிறு வடை ரெடிங்க. வாங்க எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்க்கலாம். பாருங்க எவ்வளோ கிறிஸ்பியா இருக்கு. உள்ள வந்து நல்லா சாஃப்டா பஞ்சு மாதிரி இருக்கு பாருங்க.